அரியலூர் அருகே அடகு கடை நடத்தி நகைகளை பெற்று மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறைந்த வட்டி, சவரனுக்கு அதிக பணம் தருவதாக கூறி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள நமங்குணம் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் இந்திரா. கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து சம்பாதித்து வாங்கிய நகையை குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அடகு வைப்பதற்காக செந்துறைக்கு சென்றுள்ளார். அங்கு குடுமூரைச் சேர்ந்த ராமு என்பவர் செந்துறையில் அடகு கடை நடத்தி வருவதாகவும் மற்ற கடையை விட குறைவான வட்டியில் பணம் தருவதாகவும் கூறியுள்ளார். இதனால் தன்னிடமிருந்த 9.5 சவரன் நகைகளை வெவ்வேறு தேதிகளில் இந்திரா அந்த கடையில் அடமானம் வைத்துள்ளார். அடகு வைக்கப்பட்ட நகையை மீட்பதற்காக அசல் மற்றும் வட்டியோடு கடந்த ஆண்டு சென்று பார்த்தபோது அந்த கடை மூடப்பட்டிருந்துள்ளது. இதனால் அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்த போது ராமு பலரிடம் அடகுக்கு நகைகளை வாங்கி மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இந்திரா செந்துறை காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல்துறையில் இதுகுறித்து புகார் அளித்தார். அதன் பேரில் அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமுவை தேடி வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ராமுவை நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமு அரசு அனுமதி பெறாமல் போலியாக நகை அடகு கடை நடத்தியதும், இந்திராவைப் போல பலரை நம்ப வைத்து நகைகளை மோசடி செய்ததும் தெரிய வந்துள்ளது. ராமுவிடம் நகைகளை அடகு வைத்து ஏமாந்ததாக இதுவரை 20க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இம்மோசடியில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதால் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.